வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் கோன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A cone of base diameter 40 mm and axis length 65 mm rests on the HP at a point in the circumference of the base with one of its slant generators perpendicular to the HP and parallel to the VP. Draw its projection. இந்த ப்ராப்ளத்தில் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோன் கொடுத்துருக்காங்க. அதோட டயாமீட்டர் 40 mm, தென் ஆக்சிஸ் லென்த்து இதுங்கிறது என்னென்னா ஹைட் ஆஃப் த கோன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65 mm கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்டிங் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்ட் ஆன் ஹெச்பி அண்ட் ஸ்லாண்ட் ஜென்ரேட்டர்ஸ் பர்பண்டிகுலர் டு தி ஹெச்பி அண்ட் பேரலல் டு தி விபி. இதுதான் கோனோட டயக்ராமு. தென் இது எல்லாமே என்னது பேஸ் டயாமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சிஸ் லென்த்ங்கிறது ஹைட்டு 65 mm. அடுத்து இதோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரவுண்ட் பண்ணுறாங்களா, இது வந்து அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸு. தென் அகெயின் இந்த ஸ்லாண்டு லைன் தான் நமக்கு என்ன ஸ்லாண்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்களா, இதுதான் ஜெனரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஸ்லாண்ட் ஜெனரேட்டர்ஸ், எண்டு ஜெனரேட்டர்ஸ் எதுனாலும் சொல்லுவாங்க. தென் அகெயின் இது நமக்கு இது பேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். தென் அகெயின் VP அண்ட் HP மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம எவ்வளோ பேஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 40 mm. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் 20 mm ரேடியஸு கேம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். டைமென்ஷன் எவ்வளவு 40 mm. அடுத்து நம்ம இந்த சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணணும். அப்போ இந்த சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு 360 டிகிரி. இப்போ 8ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் லைனும் ஹாரிசான்டல் லைனும் ட்ரா பண்ணிக்கங்க. தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் 45 டிகிரிக்கு இன்னொரு லைன், அடுத்து 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துங்க. நம்ம 8ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நேம் கொடுத்துங்க. A டேஸ், B டேஸ், C டேஸ், D டேஸ், E டேஸ், F டேஸ், G டேஸ் அண்ட் H டேஸ். இப்போ இது கோன் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் இது நம்மளுடைய டாப் வியூ. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். நோட்டேஷன்ஸு A டேஷ் டு O டேஷ் டாப் வியூ, தென் ABCD டு O வரைக்கும் ஃப்ரண்ட் வியூ. தென் இதுதான் நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். இது எல்லா பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். தென் அந்த பாயிண்ட் மீட் பண்ணுற இடத்துக்கு நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, இந்த சர்க்கிளோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைன் ஃபார்ம் ஆகும். அடுத்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் வந்து O டேஷ் நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 65 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிங்க. இதில் 65 mm மார்க் பண்ணிவிட்டு தென் அகெயின் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்னது ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். இது நம்மளுடைய ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கோனோட ஸ்லாண்ட் ஜென்ரேட்டர் என்னவா இருக்கணும், பர்பண்டிகுலர் டு ஹெச்பியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அடுத்து இந்த OEF மெஷர் பண்ணி, இந்த பிங்க் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கீங்களா, இந்த OE டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி அந்த வெர்டிக்கல் லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ஓவிலேருந்து A டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்க. தென் இந்த O பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து இந்த ஏவிலேருந்து E டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு மறுபடி இந்த E பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருங்க.
இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆகும், இதே சேம் டைமென்ஷனல் ட்ரையாங்கிள் இங்கே பிளேஸ் இதுக்கு ஆக்சிஸ் லைனும் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இதில் இந்த பாயிண்டில் இருக்கிற எல்லா நேமிங்கும் நம்ம இந்த சேம் இந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லா நேமிங்கும் கொடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய இந்த வெர்டிக்கல் பொசிஷன் என்ஜெனரேட்டர் வெர்டிக்கல் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். இது நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பாயிண்ட்டுக்குமே வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். அடுத்து இந்த சர்க்கிள் இருந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துருங்க. பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஓவும் ஈயும் காமனாக இந்த பாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ, டாப் வியூ. தென் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.